So this October month is called Pink October. Why? ஏன்னா அது breast cancer awareness-கான month. ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம், வீட்டிலே நம்ம எப்படி ஒரு மார்பக புற்றுநோய்க்கான மாற்றங்களோ இல்லை ஏதாவது கட்டி வரதுக்கான மாற்றங்களோ எப்படி தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். பேஷண்ட்டே அவங்களுக்கு தனக்குத்தானே அவங்களுடைய மார்பகத்தை அவங்க செக் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நீங்கள் விஷுவலாக பார்க்கலாம். ஸோ கண்ணாடி முன்னாடி நின்று 2 பக்கம் மார்பகங்கள்லையும் ஏதாவது சேஞ்சஸ் இந்த சைஸ் தெரியுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அடுத்து பால்பேஷன்னு சொல்லுவோம். அதாவது உங்களுடைய கைகளை வச்சு நீங்களே ஒரு ஃபர்மான ப்ரெஷர் கொடுத்து டச் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுது இல்லை ஏதாவது கட்டிகள் மாதிரி தெரியுதான்றதை நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஒரு பக்கம் கை தூக்கிட்டு, இன்கேஸ் நீங்கள் ரைட் சைட் பிரெஸ்ட் செக் பண்ணுறீங்கன்னா ரைட் ஹேண்டை மேலே தூக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டோடைய உள்ளங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விரல்களுடைய இந்த சர்ஃபேஸை வச்சு நீங்கள் ஃபர்மாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து மார்பகத்தோடைய வெளி பக்கத்துலேருந்து உள் பக்கம் வரைக்கும் ஃப்ரம் அவுட்டர் டு இன்னர் ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வரணும். அதனால் நம்ம எல்லா ஏரியாஸையும் செக் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்படி செக் பண்ணி பார்த்துட்டே வரணும். அதில் ஏதாவது உங்களுக்கு கட்டிகள் மாதிரி தெரியுது, லம்ப் மாதிரி தெரியுது, இல்லை பெயின் மாதிரி தெரியுதுனாலும் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கணும். அண்ட் அதே மாதிரி மார்பு காம்பு நிப்பிள்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ், ஏதாவது தண்ணி மாதிரியோ அழுக்கு மாதிரியோ இல்லை ரத்தம் மாதிரியோ பால் மாதிரியோ வந்துச்சுனாலும் நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி தான் நீங்கள் படுத்துட்டும் நீங்கள் இதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஒரு சைடு கை லிஃப்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் கை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் எப்போ பண்ணணும்? ஐடியலி ஆஃப்டர் யுவர் பீரியட்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் என்வாஷாக டெண்டராக இருக்கும். ஸோ பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதை செக் பண்ணிக்கிறது வில் பி த ரைட் டைம். ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ எவ்ரி மந்த் நீங்கள் இதை பண்ணுறப்போ ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணி கண்டிப்பாக உங்கள் டாக்டரை போய் பாருங்கள். ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதுன்னா உடனே நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா எல்லா கட்டிகளும் கேன்சர் கட்டி கிடையாது. ஸோ சேஞ்சஸ் இருக்குதுன்னா டாக்டரை போய் பார்த்து அவங்க தேவையான டெஸ்ட்டுகள் பண்ணி அது கேன்சர் மாதிரியான கட்டியா கேன்சர் இல்லாத கட்டியா அப்படின்றத உங்களுக்கு தெரிவிப்பாங்க. ஸோ கைண்ட்லி டூ செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் கெட் aware regarding the breast cancer. Thank you.